லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன். அந்த வீடியோவிலே நான் சொன்ன மாதிரி 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையும் பார்ட்டாக, அதாவது தனித்தனியாக தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கான தொடக்கம்தான் இந்த வீடியோங்க. அந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில், அதாவது ஆங்கில உரையின் பாகங்களில் முதல் பாகமான நவுன், அதாவது பெயர் சொல்லை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நவுன் அப்படின்னா பெயர் சொல் இல்லைங்களா? இதை சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் பெயரை குறிப்பது பெயர் சொல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் என்றைக்குமே ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்கணுங்க. ஏன்ற கேள்விக்கு பதில் இருந்தால் தான் அது சம்பந்தமான தெளிவான இன்ஃபர்மேஷன் நம்மளால் கேதர் பண்ண முடியும். ஒரு பொருளுக்கு இதுதான் பெயர் சொல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அது ஏன் அந்த பெயர் வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். அந்த ஆங்கிளில் திங்க் பண்ணுறதுனால ஒரு விளக்கம் எனக்கு தோணுச்சுங்க. அந்த விளக்கம் தான் பெயர் சொல்லுக்கான விளக்கமாக இப்போ நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, கண்ணுக்கு தெரிந்த அல்லது தெரியாத, உயிருள்ள அல்லது உயிரற்ற, உயிர்கள், பொருட்கள், உணர்வுகள் மற்றும் விஷயங்களின் பெயர்களை பெயர் சொற்கள் என்று நாம் கூறலாம். இதில் கண்ணுக்கு தெரிந்த உயிருள்ள உயிர்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு எடுத்துக்காட்டாக நம்ம மனுஷங்களையோ பறவைகளையோ விலங்குகளையோ எடுத்துக்கலாங்க. தமிழில் பொறுத்த மட்டுக்கும் உயர்திணை அக்ரிணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அக்ரிணையில் உயிர்களையுமே சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா? ஆனால் இங்கிலீஷில் பொறுத்த மட்டுக்கும் மனிதர்கள், பறவைகள், விலங்குகள் இது எல்லாத்தையுமே கண்ணுக்கு தெரிந்த உயிருள்ள உயிர்களில் நம்மளால் சேர்க்க முடியுங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக நான் சொல்லணுன்றது கூட அவசியம் இல்லை. அது எக்ஸாம்பிளில் நம்ம மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ சிவா, அருண் அப்படின்னு நேமாவோ, அல்லது க்ரோ, பீகாக் இந்த மாதிரி பேர்ட்ஸ்க்கோ, அல்லது லயன், டைகர் இந்த மாதிரி விலங்குகளுக்கோ எடுத்துக்கலாம். அடுத்து கண்ணுக்கு தெரியாத உயிருள்ள உயிர்கள். இதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய உயிர்கள் இந்த பூமியில் இருக்குது இல்லைங்களா? அதில் வைரஸ், பாக்டீரியா இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு நேரடியாக தெரியாது. இதை நம்ம மைக்ரோஸ்கோப் ஹெல்ப்போட பார்க்க முடியும். பட் அது கண்ணுக்கு தெரியாத உயிருள்ள உயிர்கள்ன்ற கேட்டகரியில் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, கண்ணுக்கு தெரிந்த உயிரற்ற பொருட்களின் பெயர்கள். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா உயிரற்ற பொருட்களையுமே இதில் நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளாக டேபிள், சேர், பெஞ்சஸ் இந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்கலாங்க. அடுத்து பார்க்க போனால் கண்ணுக்கு தெரியாத உயிரற்ற பொருட்களின் பெயர்கள். இதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று. காற்றிலே பாருங்கள், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹீலியம், நியான் இப்படி ஏகப்பட்ட வாயுக்களோட நேம்லாம் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத உயிரற்ற பொருள் தான் எடுத்துக்கலாம். அதை நம்ம உணர்வு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? காற்றை அது ஒரு பொருள் கன்ஃபார்மாக இருக்குது. அதுக்கு நிறைய நேம்ஸ் வேறு இருக்குது. அதனால் அது கண்ணுக்கு தெரியாத உயிரற்ற பொருட்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு வந்துருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத உணர்வுகளின் பெயர்கள். நம்மளோட ஃபீலிங்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஆக்சுவலாக ஃபீல் அப்படின்னாலே நம்மளில் பல பேர் நினச்சிட்டு இருக்கிறோம் கவலைப்படுறதாக. ஆனால் அது கிடையாதுங்க. ஃபீல் பண்ணுறது அப்படின்னா உணர்தல் அப்படிங்கிறது மட்டும்தான் அதுக்கான டைரக்ட் மீனிங். ஆனால் நம்மளில் பல பேர் அதை தப்பாக இன்டர்பிரட் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத உணர்வுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளோட சந்தோஷம், துக்கம், இப்படி உணர்வுகளோட பெயர்கள் ஒரு கேட்டகரியாக நம்மளால் எடுத்துக்க முடியும். இந்த சந்தோஷமோ துக்கமோ வெளி காட்டினாலும் நமக்கு தெரியும், வெளி காட்டாமலும் நம்மளால் உள்ளே வச்சுக்க முடியும் இல்லைங்களா? அதனால தான் இதை கண்ணுக்கு தெரியாத உணர்வுகள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வச்சுருக்குறோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத விஷயங்களோட பெயர்களை பெயர் சொல்லுன்னு சொல்லலாம். இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மொழி இருக்குதுங்க, இதுவே ஒரு விஷயந்தான். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் மொழி. இப்போ இந்த மொழியிலே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மொழிகள் இருக்குது. அந்த மொழியிலே ஏகப்பட்ட வடிவங்கள் இருக்குது. அதாவது கட்டுரை, கவிதை,
இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா? இது எல்லாமே மொழியோட வடிவங்கள். இதோட பெயர்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத விஷயங்களோட பெயர்களில் அடங்குங்க. ஸோ இந்த மாதிரி நவுன்ஸ் அப்படின்னா கண்ணுக்கு தெரிந்த தெரியாத உயிருள்ள உயிரற்ற உயிர்கள், பொருட்கள், உணர்வுகள் மற்றும் விஷயங்களின் பெயர்களை குறிப்பது நவுன்ஸ் அப்படின்னு ஈஸியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுங்க. இது தமிழில் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் அப்படின்னு பெயர் சொற்கள் 6 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன், காமன் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இந்த மாதிரிலாம் பிரிச்சிருக்கிறாங்க. இந்த எல்லா நவுன்ஸுமே நான் மேலே சொன்ன அந்த 6 கேட்டகரிஸில் ஈஸியாக அடங்கிடுங்க. இது ஈஸியாக புரிகிற மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கிரிட்டிசிசமாக கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்க. பிஃபோர் வைண்டிங் அப் அ ஸ்மால் ரிமைண்டர் டு யூ ஆல். அது என்னென்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.